நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் ஒரு ஹெச்டிஎம்ல எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பேசிக்ஸான ஹெச்டிஎம்எல் பற்றி என்னென்ன பேசிக்ஸ்லாம் இருக்குமோ நான் எல்லா பேசிக்ஸ்லேயும் லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎம்எல் எதுக்கு யூஸ் ஆகுது, அது யாரை கிரியேட் பண்ணால் ஹெச்டிஎம் வச்சு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு பேசிக்ஸ் கோடையும் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பேசிக் கோடையும் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம இதை கூட தான் பண்ணோம், அதை நோட் பேடில் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கடுத்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். அது இன்னமும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் பேசிக் டேக்ஸ் இருக்குது. அந்த டேக்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த பேசிக் டேக்ஸை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் பார்க்குறோம். அது என்ன டாபிக்னா, ஹெச்டிஎம்எல் இருக்கிற லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த லிஸ்ட்டு என்னென்ன டைப்ஸில் இருக்குது, லிஸ்ட்டு எப்படி தான் நம்ம ஹெச்டிஎம்எல் க்ரியேட் பண்ணுறோம், எப்படி தான் அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நோட் பேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கிற மாதிரி தோணுது. ஒரு ஓப்பன் டேக் ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கான ஒரு க்ளோசிங் டேக் இங்கே ஓப்பன் பண்ணுறோம். அந்த மாதிரி போடுறதுக்கு புதுசாக வரவங்களுக்கு இது கொஞ்சம் நோட் பேடில் வழி இருக்குன்னு தெரியணும். அதுக்காக தான் நோட் பேடில் போட்டேன். சப்போஸ் உங்கள் நோட் பேடில் ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் டூல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த டூலோட நேம் என்னென்னா விஎஸ் கோட்னு சொல்லுவோம். நானும் அந்த டூல் யூஸ் பண்ணுறேன். நிறைய டெவலப்பர்ஸ்லாம் அந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அது ஹெச்டிஎம்எல்க்கு மட்டுமான்னு கேட்டால் இல்லை, அது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜ் லைக் ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுமே அதில் நீங்கள் ரைட் பண்ணி அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ அந்த டூலுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வேணும்னாலும் இங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த விஎஸ் கோடில் எப்படி கோட் ரன் பண்ணுறது, ஐ மீன் டைப் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா டாப்பிக்காக லிஸ்ட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போமா. ஃபஸ்ட் அந்த விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னோட இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி நிறைய இதில் டாஸ்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபைல் போயிட்டு நான் பெருசாக்கிக்கிறேன். ஃபைல் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒரு நியூ விண்டோ கொடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிற விண்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது தேவையில்லாதது ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா, இந்த ஃபோல்டரில் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு HTML ஃபைலும் சேவ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூ ஃபைல் வந்து HTML டுட்டோரியல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டுட்டோரியல் இந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா HTML டுட்டோரியல் வந்திருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னுடைய HTML ஃபைல் எல்லாத்தையுமே நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ப்ளஸ் நியூ ஃபைல் காமிக்கிறவங்களுக்கு இந்த கர்சர் வச்சாலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய HTML ஃபைல் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா ஒரு இண்டெக்ஸ் டாட் எக்ஸ்டென்ஷன் முக்கியம், HTML தான் அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு இங்கே நம்ம எப்படி கோட் டேபிள்னா நீங்கள் HTML அப்படி போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தா க்ளோஸ் பண்ண உடனே பாருங்கள் அதுக்கான க்ளோசிங் டேக் வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு இப்படி பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இதை விட ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்னன்னா, இந்த ஆச்சரியக்குறி இருக்கும்ல, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்னு சொல்லுவோம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் ஆச்சரியக்குறி மாதிரி வரும். அது வந்ததும் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் கோடு எல்லாமே அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு அடுத்து நான் அதில் என்னென்ன கோட் போடலாமோ, ஐ மீன் பாடிக்குள்ளே நான் என்னென்ன கண்டென்ட் கொடுக்கலாமோ அது எல்லாமே என்னால் கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த அந்த நோட் பேடில் என்ன கோடு கொடுத்துருப்போம்னா, இந்த பாடியில் கொடுத்துருக்க கோடு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ண போகிறேன். எப்படி ரன் பண்ணலான்னா, இங்கே கோ லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லைவில் போய் தான் நீங்கள் ரன் பண்ணணும். இந்த லைவ் உங்களுக்கு புதுசாக இன்ஸ்டால் பண்ணவங்களுக்கு வராது. அதுக்காக என்ன பண்ணலான்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல,
இந்த எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது 4 பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸ் வெளியே வந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு லைவ் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா லைவ் சர்வர் லான்ச் டெவலப்மெண்ட் ரித்விக் டேன்னு சொல்லிட்டு ஒன்று அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோ லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கோ லைவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரௌசர் இருக்கும். இதோட அவுட்புட்டை ப்ரௌசரில் ஷோ பண்ணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் இதையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ நான் கோ லைவ் கொடுக்குறேன். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌசரில் என்னோட அவுட்புட் இங்கே ஷோ ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அவுட்புட். தெரியும் நினைக்கிறேன். நான் இதை கொஞ்சம் சின்னதாகிக்கிறேன். ஓகேவா, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கோடு. ஓகே ஓகே, இதை நம்ம லாஸ்ட்டாக போட்ட கோடு. ஓகே, இதை எடுத்துறேன். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆட்டோ சேவ் ஆப்ஷனும் இருக்குது. என்னன்னா இப்போ நான் H1 சொல்லிட்டு இன்னொரு கிரியேட் பண்ணுறேன். H1 கிரியேட் பண்ணிவிட்டு இதில் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தனா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த சேவ் பண்ணல, போய் ரீலோட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே கொடுத்த கோடுக்கான அவுட்புட் எனக்கு ஷோ ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஆப்ஷன்னா நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு இந்த செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, Ctrl+, ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆஃப்டர் டெலிவரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சில பேருடைய சாஃப்ட்வேர் வந்து கீழே வந்து செகண்ட்ஸ் காமிக்கும். சப்போஸ் செகண்ட்ஸ் காமிச்சதுன்னா 1000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கும். 1000 மில்லி செகண்ட்னா 1 செகண்ட் இருக்கும். எனக்கு 1 செகண்ட்க்கு அப்புறம் நான் கொடுத்த சேஞ்சஸ் எல்லாமே எனக்கு அவுட்புட்டில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்தது எல்லாமே இங்கே சேவ் ஆயிருக்கு. இங்கே இந்த ஆப்ஷன் செட் பண்ணதுக்கப்புறம் சில டேக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு. எப்படி சொல்லலாம்னா, ஓகே இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த டேக்ஸில் சில பேசிக் டேக்ஸ் சொன்னால அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் பாருங்களேன், நான் பி டேக் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல்லாக அந்த பி டேக் இருக்குல்ல, பேராகிராஃப் டேக், அதுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் டேக் க்ளோசிங் டேக்லாம் நீங்களே டைப் பண்ண அவசியம் இல்லை. பின்னு கொடுத்து ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுத்தாலும் அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்லாம் அதுவே கொடுத்துரும். நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு சும்மா டைப் பண்ணாலே போதும். என்ன கொடுக்கலான்னா, திஸ் இஸ் எ பேராகிராஃப் டேக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள், அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் ரீலோட் பண்ணலை, சேவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆட்டோ சேவில் இருக்குது, ஆட்டோ ரனில் இருக்குது. எனக்கு அதுவே எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நான் எக்ஸ்ட்ரா சில டேக்ஸ் வந்து பார்க்கலாம்னு சொன்னேன். அது என்ன டேக்னா பி டேக். பின்னா போல்டு. இங்கே பி இருக்குல்ல, இந்த பியை மட்டும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பியை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோஸ் டேக் வந்து எனக்கு அப்படியே வந்துடுச்சு. இந்த க்ளோஸ் டேக்கை மட்டும் நான் கட் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் இன்னும் ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை, ஆனால் இந்த டேகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்ட் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இந்த பி டேக் என்ன மீனிங்னா போல்டுன்னு சொல்லுவோம். இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு போல்ட் பண்ணி காமி அப்படின்னு சொல்கிறோம். நான் இதையே காப்பி பண்ணி கீழே போடுறேன். போட்டுட்டு இந்த பி டேக் இருக்கிற இடத்துல ஐயை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஐன்னு கொடுத்தோன்னே அதில் என்ன சேஞ்சஸ் ஆகும் நீங்களே பாருங்கள். கொஞ்சம் சாய்வலாக இருக்கா, அது பேர் இத்தாலிக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். நான் மேலே டைப் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஷோ ஓகேவா, கொஞ்சம் சாய்வலாக உங்களுக்கு ஷோ ஆயிருக்குன்னு தெரியும். ஓகே, சப்போஸ் நான் அதே டேக்கை நான் என்ட்ரு கொடுத்து மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு பதிலாக யூன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, இந்த யூ டேக் கொடுத்தோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் லைன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா அண்டர்லைன் சொல்லுவோம். நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணணும்னா சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி இப்போ நம்மளுடைய மெயின் டாபிக் வரும். என்ன பார்க்க போகிறோம்னா லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டு. ஓகே,
ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML 3 டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவோம்னா OL அப்படின்னு சொல்லுவோம். OL அப்படின்னு சொல்லுவோம். OLனா ஆர்டர் லிஸ்ட். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அதோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா UL. ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம்ஸ். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் LI. ஓகே. இதில் ஆர்டர் லிஸ்ட் ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட் ஓகே. இந்த லிஸ்ட் ஐட்டம்ங்கிறது போத், அதாவது ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் யூஸ் ஆகும். அந்த ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த டேகுக்குள்ளே கொடுக்குற ஐட்டம்ஸ் தான் இந்த லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவோம். அதை நம்ம கோடில் பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். நான் ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கிறேன்னா ஆர்டர் லிஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கான ஷார்ட் பண்ணோன்னா OL சொல்லிட்டேன். OL கொடுத்து ஜஸ்ட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் நான் லிஸ்ட் ஐட்டமை க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன க்ரியேட் பண்ண போகிறோம், லிஸ்ட் ஐட்டம் ஷார்ட் ஃபார்ம் வந்து LIன்னு சொல்லிட்டோம். LI கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கான்னு தெரியல, சின்னதாக இருக்கிறேன். LI கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்குள்ளே என்ன கொடுக்குறோன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ. இங்கே பாருங்கள், நான் எதுவுமே கொடுக்கல. நான் நம்பரில் வரணும்னு சொல்லலை, எதுலையுமே சொல்லலை. ஆனால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நியூமரிக்கிலே எடுத்துக்கிச்சு. ஆர்டராக 1 2 3 அந்த மாதிரி எடுத்துக்கும். இப்போ நான் இங்கே கீழே வந்து இன்னொரு லிஸ்ட் ஐட்டமை செகண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ வந்துடுச்சு. சேம் லைக் த லிஸ்ட்டுன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே 3ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், 3ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸோ அந்த 3க்குள்ளே இப்போ நான் அடுத்து என்ன கொடுக்க போகிறேன்னா, ஓகே, அந்த 3ல் இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா தேர்ட் வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். தேர்ட் வேல்யூ. ஓகேவா? எனக்கு 3 வேல்யூ வந்துச்சு. ஓகேவா? சப்போஸ் எனக்கு நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஆர்டர் லிஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு ஒரு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இல்லை ஒரு 11லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா இந்த OL இருக்குல்ல, இதில் வந்து ஸ்டார்ட்னு ஒரு டேக் இருக்குது, ஒரு கமெண்ட் இருக்குது. அதை கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு 11ல் ஸ்டார்ட் ஆகணும், 11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 11லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 11 12 13 அந்த மாதிரி வரும். சப்போஸ் எனக்கு ஒரு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 5 6 7 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு இது தேவையில்லை, எனக்கு எனக்கு ஒரு ABCடியில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா எனக்கு ஒரு ரோமன் லெட்டர், ஸ்மால் ரோமன் லெட்டர், கேப்ஸ் ரோமன் லெட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரி இதில் ஸ்டார்ட் ஆகும்னா அதுக்கு நீங்கள் முன்னாடி டைப்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன். டைப்பில் எனக்கு ரோமன் லெட்டர் அப்படின்னு கொடுத்து கேப்ஸில் கொடுத்தோன்னா எனக்கு 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் வித் 5ன்னு கொடுத்துருக்கோம். சப்போஸ் 1ன்னு கொடுத்தனா எனக்கு 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இங்கே நான் டைப் வந்து ஸ்மால் ரோமன் லெட்டர் ஐன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த 1 2 3 ஸ்மாலில் வரும். சப்போஸ் எனக்கு டைப்புன்னு கொடுத்தாலே உங்களுக்கு இங்கே எல்லா டைப்பும் காமிச்சிடும். ஏன்னு கொடுத்தனா ஸ்மால் ABC அந்த மாதிரி ஷோ ஆகணும்னு சொல்கிறேன். ஓகே, அதேமாரி ஸ்மால் ABC இருக்குது, கேப்ஸ் இருக்குது, நீங்கள் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஆர்டர் லிஸ்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ அதோடைய ஷார்ட் ஃபார்ம் UL. ஓகே, UL கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுமே ஓகே, என்ட்ரு கொடுத்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு நான் லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். LIன்னு கொடுத்துட்டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக அதே ஒரு பிளாக் கலர் சர்க்கிள் ஃபுல் டாட்டாக எடுத்துக்கிச்சு. செகண்டில் வந்து லிஸ்ட் ஐட்டமாக ஒரு 2 அப்படின்னு கொடுக்குறேன். சேம் அதேமாரி 2ன்னு எடுத்துக்கிச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து வந்து லிஸ்ட் ஐட்டம் வந்து 3 பார்த்தீங்கன்னா அதுவே எல்லா ஸ்டைலுமே எடுத்துக்கேன். நான் எதுக்குமே அந்த ஸ்டைல் கொடுக்கல, எனக்கு இந்த ஸ்டைலில் கொடு இல்லை வேறு மாதிரி கூட நான் எதுவுமே சொல்லலை, அதுவே டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கிச்சு. சப்போஸ் எனக்கு ஆர்டர் லிஸ்ட்டில் பண்ண மாதிரி எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் பண்ணோன்னா பண்ணலாம். ஆனால் என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ போய் பார்க்கலாம். ஸ்டைல்னு கொடுத்துட்டு இவங்க என்ன கொடுக்கலாம்னா லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ஸ்டைல் டைப்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஸ்டைல் டைப்புமே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
சப்போஸ் எனக்கு சர்க்கிள் கொடுக்குறேன், சர்க்கிள் கொடுத்தேன்னு பாருங்கள், எல்லாமே ஒரு ஒயிட் சர்க்கிளாக சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது ஸ்டைல். சப்போஸ் ஒரு ஸ்கொயர் கொடுத்தோன்னா எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா ஸ்டைலுமே மாறி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்க எல்லா ஸ்டைலுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எல்லா ஸ்டைலுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக லிஸ்ட்டில் அவ்வளோதான் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அப்புறம் லிஸ்ட் ஐட்டம். இந்த 3 தான் நம்ம லிஸ்ட்டில் மோஸ்ட்லி பார்ப்போம். ஸோ பார்த்து முடிச்சு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நான் நடத்துறது புரியலனாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய சஜஷன் எதுவானாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இல்லை நான் ஸ்பீடாக போகிறேன், ஸ்லோவாக போகிறேன், உங்களுடைய சஜஷன் என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு விஎஸ் கோடுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதோட ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே போய் பாருங்கள். ஏதாச்சும் நான் நடத்துறது புரியல, இல்லை என்கிட்ட எதனா ஃபீட்பேக், நெகட்டிவ்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஆல்.